கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பகுதியில் நாம் இன்று காணப்போவது மார்த்தாள், லாசரு, மரியாள் என்பவர்களின் சகோதரி. இவர்கள் தொழுநோயிலிருந்து இயேசுவால் குணமாக்கப்பட்ட சீமோனின் பிள்ளைகள் என்று கருதப்படுகிறார்கள். குடும்பமாக கிறிஸ்துவை நேசிப்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர்கள். புதிய ஏற்பாட்டில் 4 சுவிசேஷங்களிலும் இவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமிலிருந்து 2 மைல் தொலைவில் உள்ள பெத்தானியா என்ற கிராமத்தில் வசித்து வந்தார்கள். மார்த்தாள் என்றால் தலைவி என்று பொருள். இவளைத்தான் இயேசு மார்த்தாளே மார்த்தாளே என 2 முறை அழைத்தார். லூக்கா 10:41. தங்கள் கிராமத்தில் ஊழியம் செய்ய வந்த இயேசுவை மார்த்தாள் தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டு அவரது களைப்பை போக்க பிரயாசப்பட்டாள். வீட்டில் மூத்த சகோதரியாக இருந்ததினால் எல்லா காரியங்களையும் அவளே செய்ய வேண்டியதாயிற்று. வீட்டின் பணிவிடை காரியத்தால் அவள் சரீரம் சோர்ந்து போய் அடிக்கடி உற்சாகம் இழந்துவிடக் கூடியவளாக இருந்தாள். மரியாளின் உதவி இல்லாமல் எல்லா வேலைகளையும் பொறுப்போடு செய்தாள். வீட்டை பராமரிப்பதில் மிகவும் கெட்டிக்காரி. அவளைப் போல் விருந்தோம்ப யாராலும் முடியாது. இயேசுவை விருந்தினராக ஏற்றுக்கொண்டாள். அவருக்கு பணிவிடை செய்தாள். ஆனால் அதே வீட்டில் அவளோடு வசித்த அவள் சகோதரி மரியாளோ இயேசு அவர்கள் வீட்டிற்கு வந்திருக்கும் போது இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். லூக்கா 10:39. இப்படி மரியாளை போல குடும்ப காரியங்களுக்கு மேலாக கர்த்தருடைய செயல்களில் ஈடுபடுவது மிகவும் சிறப்பானது, மேலானது, தேவையானது. தன் வேலையில் கவனமாயிருந்த மார்த்தாள் தன் சகோதரி தனக்கு உதவி செய்யாததை குற்றப்படுத்தி இயேசுவிடம் முறையிட்டாள். லூக்கா 10:40. இயேசு மார்த்தாளின் விருப்பப்படி மரியாளை வேலை செய்ய அனுப்பவில்லை. மார்த்தாளை குற்றப்படுத்தி மரியாளை மேன்மைப்படுத்தவும் இல்லை. மார்த்தாள் தன் மனக்குறைவில் இருந்து விடுதலை பெறுவதற்கான வழியை கற்றுக் கொடுத்தார். முதல் தரமான மேன்மையான தேவை எது என அறிந்து அதற்கு முதலிடம் கொடுத்தால் வீட்டின் பணிவிடை காரியங்கள் எல்லாம் லகுவாகும் என்ற பாடத்தையும் கற்றுக் கொடுத்தார். மார்த்தாள் தனக்கு பணிவிடை செய்தாலும் முதலில் தான் கற்றுக் கொடுக்கும் வசனத்தை கேட்க இடமளிப்பது மிகவும் முக்கியம் என்ற அவசியத்தை உணர்த்தினார். இதன் பின் ஒரு சில மாதங்கள் கழித்து மார்த்தாள் மரியாளின் சகோதரன் லாசரு நோயுற்றிருந்த போது மார்த்தாளும் மரியாளும் இயேசுவுக்கு சொல்லி அனுப்பிய செய்தி அவர்கள் இயேசுவின் மீது கொண்டிருந்த அன்பையும் இயேசு அவர்கள் குடும்பத்தின் மீது வைத்திருந்த அன்பையும் வெளிப்படுத்துகிறது. இயேசு லாசருவின் வியாதியை கேள்விப்பட்ட பின்பும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு 2 நாட்கள் தாமதமாக வந்தார். இயேசு வருமுன் லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்கள் ஆகிவிட்டது. இயேசு வருவதை அறிந்த மார்த்தாள் அவருக்கு எதிராக ஓடி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றும் நீர் இப்போது தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்றும் விசுவாச அறிக்கையிட்டாள். இயேசு லாசரு உயிர்த்தெழுவான் என்று சொன்னதை சற்றுமுன் விசுவாச அறிக்கையிட்ட அவளால் நம்ப முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் உயிர்த்தெழுவான் என்று இயேசுவிடம் கூறினாள். இயேசு அவளிடம், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று அவளுக்கு போதனை கொடுத்தார். அதற்கு மார்த்தாள், நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என விசுவாசிக்கிறேன் என்றாள். தன் சகோதரனை இயேசு உயிரோடு எழுப்புவார் என அவள் எதிர்பார்க்கவில்லை. இயேசு கல்லறையின் கல்லை புரட்டச் சொன்னபோது 4 நாளாயிற்றே, நாருமே என்று அவிசுவாசத்தோடு பேசினாள். ஆனாலும் இயேசு மறுபடியும், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சற்று நேரத்திற்கு முன் கற்றுக் கொடுத்ததை ஞாபகப்படுத்தினார். பிதாவிடம் செபித்து லாசருவை உயிரோடு எழுப்பினார். மார்த்தாளின் தேவைகள், கவலைகள் மரியாளை போல் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து நேரம் செலவழித்து வேத வசனங்களை கற்காதது, நல்ல பங்கை அனுபவிக்காமல் இருந்தது. இவைகளெல்லாம் அவள் விசுவாசத்தை தடுமாற வைத்தது. மார்த்தாளிடம் காணப்பட்ட பலவீனங்கள் நம்மில் உண்டோ என்று சோதித்து தேவையற்ற கவலைகளை அகற்றி இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து வேதத்தை வாசித்து தியானித்து ஆராதனைக்கு முதலிடம் கொடுத்து நல்ல பங்கை தெரிந்து கொள்ள கர்த்தர் நம் அனைவருக்கும் உதவி செய்வாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.